மலையாளத்துல ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய ஃபகத் ஃபாசில் தமிழ்ல சிவகார்த்திகேயன் நடிச்ச வேலைக்காரன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு. இந்த படத்துல தன்னோட நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தின இவருக்கு அடுத்தடுத்த தமிழ் படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சது. அந்த வகையில லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கமல் நடிச்ச விக்ரம் படத்துல அமர் கேரக்டர்ல நடிச்சு அசத்தி இருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் இயக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவா நடிச்ச மாமன்னன் படத்திலையும் நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல வில்லன் கேரக்டர்ல நடிச்ச இவரை ஹீரோ போல சித்தரிச்சு ஏராளமான மீம்ஸ் அந்த சமயம் வெளியாக ஆரம்பிச்சது. இப்போ ஒரு நிகழ்ச்சியில பேசின ஃபகத் ஃபாசில் தனக்கு ADHD அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதை கேள்விப்பட்டு அதிர்ச்சியான ரசிகர்கள் இந்த நோயோட பாதிப்பு என்ன, இது மூளையை என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி இணையத்துல தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த நோய் தாக்கம் இருக்கிறவங்க அமைதியா ஒரு இடத்துல இருந்து வேலை செய்ய மாட்டாங்கன்னும் அங்க இங்க போய்கிட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னும் மறதி படபடப்பு போன்ற அறிகுறிகள் இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த நோயிலிருந்து விடுபட தியானம், மனநல தெரப்பிகள் போன்றவற்றை மேற்கொள்ளணும்னு மருத்துவர்கள் அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.